அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நான் பட்டர் சிக்கன், தால் ஃப்ரை, அதோட சப்பாத்தியும் போட போகிறேன். இதெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 3 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். அடுத்தது சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். சப்பாத்தி இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். இப்போது இதை அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போது 3 விசிலுக்கு அப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை லைட்டாக கடைஞ்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, மல்லித்தலை, 1 டீஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு பேனில் வெங்காயம் வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை பிரியாணிக்கு வறுக்கிற மாதிரி நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி மொறுன்னு வெங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலேயே பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதில் தால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வெங்காயத்தை நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வேக வச்ச பருப்பில் தாளித்து நம்ம ஊற்றியாச்சு. அதை தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸு, பாதி லெமனோட ஜூஸு இதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வறுத்தது இதில் போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், யம்மியான தால் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பட்டர் சிக்கன் செய்கிறதுக்கு 200 கிராம் கோழி இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக வெட்டி போட்டிருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறேன். தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போது பட்டர் சிக்கனுக்கான பேஸ்ட்டு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் எண்ணெயில் வதக்கிட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கலாம். அதுலேயே நம்ம முந்திரி பருப்பு 7லேருந்து 8 எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். அதில் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதை மூடி வச்சு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வேக வைக்கலாம். இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் அரைக்கிறதுக்காக. அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு வறுத்துக்கலாம். மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போது தக்காளி வெங்காயம் வதக்குனதை நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். அதில் எதுவும் இல்லாமல்
ஒரு க்ரீம் மாதிரி தெரியணும் இந்த பேஸ்ட்டு. அதில் கலர் பவுட்ரு கொஞ்சம் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போது கோழி வறுத்தாச்சு, நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துட்டு அதே பேன்லேயே நம்ம அரைச்சி வடிகட்டின விழுது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பட்ரு போட்டுக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்ரு போட்டுட்டு இந்த வறுத்து வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். பட்டர் சிக்கன் ரெடி. இப்போது சப்பாத்தி போட்டுடலாம். இந்த மாவை எடுத்துகிட்டு லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அடுப்பில் கல் சூடு பண்ணிகிட்ருக்கேன், தோசைக்கல். சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு அதில் போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இந்த பட்டர் சிக்கனுக்கு சப்பாத்தியும் பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்கனவே கல் சூடு பண்ணிகிட்ருக்கோம், சப்பாத்தி போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி. இன்றைக்கி இரவு உணவுக்காக நான் பட்டர் சிக்கன் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சுவையான பட்டர் சிக்கன், அதோட தால் ஃப்ரை. இது எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் டிஷ்ஷு. அதுக்கு சப்பாத்தி செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.